ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் வந்து நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் இந்த 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் ரொம்ப பரபரப்பாக அதிகமான அவர் எல்லா போர்களையும் நிறுத்தி வச்சேன் அப்படின்னு சொன்னாலுமே, இப்போ நம்ம சமீப காலமாக தான் வந்து எல்லா நாட்டிலையுமே வந்து போர் நடக்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். உள்நாட்டுக்குள்ளேயுமே வந்து உள்கட்டமைப்பு சரியில்லாமல் அங்கே நிறைய போர்கள் நடக்கிறதுமே வந்து இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் தான் வந்து பார்த்துருக்கோம். பொதுவாக நார்மலாக போர் அப்படின்னு சொன்னாலே வந்து ரெண்டு நாட்டுக்கு நடுவில் சண்டை நடக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாடுகளாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் கூடிய இருக்க நாடுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய நட்பு நாடுகளுக்குள்ளே இந்த மாதிரி நடக்கிற சண்டையாக இருக்கட்டும், அப்புறம் கோல்டு வார்னு சொல்லக்கூடிய மேலோட்டமாக இல்லாமல் உள்ளோட்டமாக அப்படி நடக்கக்கூடிய சண்டைகளாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து அதிகமாக உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ளேயே அந்த அரசை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வெடித்து ரொம்ப பெரிய அளவில் வந்து நிறைய நாடுகள் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. நிறைய நாட்டுடைய பிரதமரை வந்து கடத்திட்டு போகிற மாதிரி, இந்த மாதிரி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப பரபரப்பான விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ட்ரம்ப் 2.0 சொல்லிட்டு இருக்க இந்த ஆட்சியில் வந்து அவர் வந்து நிறைய விஷயமான வந்து டேரிஃப் வந்து நம்ம மேலே வந்து போட்டுருக்காரு. ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்துக்குமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்யா கூட வந்து ஆயில் வாங்குறோம், அந்த அவங்க கூட வந்து ஏதாவது வியாபாரங்களில் நம்ம ஈடுபட்டோம்னா உங்களுக்கு வந்து நாங்கள் டேரிஃப் போடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால புதுசாக நிறைய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுவும் டேரிஃப் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் அந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். முக்கியமாக ஈரானில் நடந்துருக்க இந்த பிரச்சனைக்கு ஈரான் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பக்கம் வந்து ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அப்புறம் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறாங்க. ஈரானை வந்து மிரட்டுற மாதிரி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிறைய வெளியே வரும்போது ஏன் ஈரான் வந்து அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கும். ஸோ அவங்க சைட்லேருந்து இதுக்கு பதிலடி தர மாதிரி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிப்போம். அமெரிக்கா வந்து என்னென்ன விஷயத்துக்குலாம் வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சோம்னா, ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்குறது வந்து யாருமே வாங்கக்கூடாது. ரஷ்யா கூட எந்த நாடுகள்லாம் நட்புறவாக இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாத்து மேலேயும் வந்து நாங்கள் டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே அவர் சொல்லி நம்ம மேலே வந்து டேக்ஸ்லாம் போட்டிருந்தாரு. நம்ம மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள் மேலே எல்லாத்துலேயுமே டேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த அமைப்பு தான். நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்க வேணாம், நமக்கு வந்து ஒரு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்க வேணாம், நம்மளே சேர்ந்து ஒரு ஒரு அமைப்பாக உருவாக்கி நம்மளுடைய வணிகத்தை நம்ம நாட்டுக்கு நம்ம ஒரு கலந்து நமக்குள்ளேயே வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் பிரிக்ஸ். ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். பிரிக்ஸ் வந்து நான் இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்குது, அதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி அமைக்கப்பட்டது தான் பிரிக்ஸ். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் நடக்கிற பிரச்சனைனால ஈரான் கூட வந்து யாரெல்லாம் வியாபாரங்கள் செய்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுமே வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இப்போ ஈரானில் வந்து யாரெல்லாம் வந்து வியாபாரங்கள் செய்கிறாங்களோ, அங்கே வந்து ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க மேலேயே வந்து நாங்கள் டேக்ஸ் போடுவோம், 25% வந்து டேக்ஸ் போடுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஸோ அதிலிருந்து ஈரானுடைய மார்க்கெட் சரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஈரானுடைய கரன்சி ரேட்டுமே வந்து குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து அரபுகள் வந்து வேணாம், ஈரான் கூட வந்து எந்த வாரும் வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டு இருக்கறனால என்ன சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஈரான் சைடு வந்து சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து கிரீன்லாந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து கிரீன்லாந்து வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நாங்கள் வந்து எடுக்கிறதுல எங்களுக்கு தடையாக யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த நாட்டு மேலெல்லாம் வந்து நாங்கள் டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு புதிய ஒரு டேரிஃப் செய்தியை வந்து அவர் வெளியே விடுறாரு. இது வந்து கண்டிப்பாக நடத்தியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்னதான் இவர் வந்து என்ன இது பண்ணாலுமே நிறைய நாடுகள் வந்து ஒரு அளவுக்கு மேலே பார்ப்பாங்க. அதுக்கு மேலே போயிட்டா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனை ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும்போது பிரிக்ஸ் அமைப்பிலிருந்து நம்ம இந்தியா வந்து விலகிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லி விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வெளியே வந்திருக்கு. அதாவது பிரிக்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில், அதுக்கப்புறம் ரஷ்யா, இந்தியா, சைனா, இந்த மாதிரியான ஒரு 5 நாடுல சேர்ந்து தான் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு உருவாக்குனாங்க. அவங்க எல்லாரும் வந்து நாங்கள் எங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், இந்த மாதிரி எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய இந்த வியாபாரங்களாக இருக்கட்டும், எந்த நாடுகள் ஒரு நாடை மட்டும் நம்பி நாங்கள் வந்து வியாபாரங்கள் செய்கிறதில்ல, எனக்கு இந்த நான் வந்து விற்கிறக்கு இங்கே ஒரு ஆள் இல்லைன்னா நான் வேறு ஆளுங்கள்ட்ட நான் வந்து விற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு அமைப்பாக இருக்கோம், நாங்கள் எல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான். ஸோ அதுலேருந்து இந்தியா வந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் வந்து இதில் வந்து நான் இந்த இதில் வந்து பிரிக்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா, அதுக்கப்புறம் இந்தியா, இது எல்லாமே வந்து ஒரு நட்பு நாடாக, பிரேசில், இந்த மாதிரி சைனா எல்லாமே ஒரே நாடுகளாக இருந்து ஒரு அமைப்பாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்தியா வந்து ஈரானுக்கு ரொம்ப பெரிய அளவில் வெளியே ஏதோ குரல் கொடுக்காம எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. 2வது இடத்துல வந்து நம்ம தான் பாஸ்மதி ரைஸ் வந்து
விற்பனை பண்ணுறதுல வந்து நம்ம தான் 2வது இடத்துல இருக்கோம். ஸோ அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய நம்ம வியாபாரத்தை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போது ரஷ்யா வந்து ஈரானுக்கு வந்து உதவி செய்கிறதுல வந்து முன் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவருக்கு வந்து புதின் அவர்கள் கூப்பிட்டு கால் பண்ணி அவராது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரானில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே கிழக்கில் வந்து ரொம்ப பதட்டமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஈரானில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக என்னால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை நான் வந்து கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய பெரிய அதாவது அந்த உச்சத்தில் இருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேர்த்திட்ட வந்து தொடர்பு கொண்டு அவங்கள்ட்டையுமே வந்து சொல்லியிருக்காரு, ஈரானில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறக்காக நான் என்ன ஹெல்ப் வேணால் நான் பண்ணுறேன், அதுக்கான உதவிகள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேரடியாக வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லாமல் மறைமுகமாக ஒரு வெளிப்படை, இது நேரடியாகவும் இல்லாமல் ஒரு மறைமுகமாகவும் இல்லாமல் இஸ்ரேல்கிட்டயே கூப்பிட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வேணாம், அதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அங்கேயுமே சொல்லி, அதாவது ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா ரஷ்யா உள்ளே வரும் அப்படிங்கிறத ஒரு மிரட்டல்னு சொல்ல முடியாது, இதை நார்மலாக வந்து ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த போர் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக அவர் வந்து அதாவது இஸ்ரேலுக்கும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, ஈரானுக்கும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து வெளியே கருத்து கணிப்பில் வந்து, அதாவது மற்ற நாட்டுகளுடைய ஈரானில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்திருக்கும் போது இப்போ இந்த போர் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொரிஞ்சாலுமே ஈரான் அரசு வந்து என்ன முடிவெடுக்கிறாங்க, ஏன்னா மற்ற நாடுகள்லேருந்து எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க, அமெரிக்கா வந்து ஒரு சைடு வந்து மிரட்டுறாங்க, இஸ்ரேல் சைட்லேருந்து ஒரு மிரட்டல் வருது, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து திடீர்னு சோஷியல் மீடியாவில் இல்லை மற்ற இடத்துல வந்து நிறைய மிரட்டல்கள் வந்து வெளியே வருது, நாங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்கோம், அரபு நாடுகள் சொன்னதுனால தான் ஈரான் வந்து இப்போ சேஃபாக இருக்குது, இல்லைனா ஈரான் நேரம் அமெரிக்கா வந்து கைப்பற்றியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்குல்ல, ஈரான் ஏன் அமைதியாகவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். ஏன்னா ஒரு அடி அடித்தா திரும்பி பதிலடி கொடுக்கறது ஈரான் ரெடியாகவே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஈரான் வந்து ஏன் அமைதியாக இருக்காங்க, இந்த உள்ள நடந்துருக்க போராட்டங்கள் தான் காரணமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தான் ஈரான் வந்து இப்போ புது ஒரு ஸ்டெப்பை ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு போலீஸ் மாதிரியான ஒரு ஆர்மியை வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஆர்மின்னு சொல்ல முடியாது, போலீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி போலீஸ்னா எப்படி ஒரு கரெக்டான ஒரு லெவலில் இருப்பாங்களோ, ரொம்ப ஆர்மி லெவலில் ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாமல் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கும் இல்லாமல் ஒரு ஆர்மி அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒருத்தவங்களை வந்து ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியவங்களா இல்லாமல் ஒரு போராட்டக்காரங்களை வந்து அடக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி, அதாவது ஒரு போலீஸை வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானுக்குள்ளே நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு ப்ரொட்டஸ்ட்டையும் வந்து கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதா வந்து தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இதனால ஈரானுக்குள்ளே நடந்துட்டு இருக்க அந்த ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளக்குள்ளே நடக்கிற வந்து பிரச்சனையை வந்து முடிப்போம், அதுக்கடுத்து நம்ம மற்ற நாடுகளுடைய பிரச்சனைக்கு வந்து நம்ம மற்ற நாடுகளுடைய பேச்சுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஈரானில் வந்து முடிவெடுத்திருக்காங்க அந்த நாட்டுடைய அரசு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சைடு இந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இவங்க அணு ஆயுதங்களை வந்து ரெடியாக தயார் நிலையில் தான் வந்து வச்சுருக்காங்க. அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் ரெடியாக இல்லை போருக்கு, ஈரானுமே வந்து ரெடியாக தான் இருக்காங்க. நாங்கள் அதுக்கான ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணி நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கோம், ஏதாவது அங்கிருந்து ஒரு தாக்குதல் நடந்தால் பதிலடி கொடுக்கறதுக்கு நாங்களுமே ரெடியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் ஈரானில் இருக்கக்கூடிய அரசிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தின் மூலியமாகவும் தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. இது வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த இஷ்யூஸ், அதான் அங்கே எந்த லெவலில் வந்து தயார் நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் மூலியமாக வெளியே வரப்படாமல், அதாவது இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டதுனால இந்த தகவல்லாம் வெளியே வராமல் இப்போ தான் வெளியே கசிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்து இந்தியன் டுடே அந்த மாதிரியான நியூஸ் செய்திகளில் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த இஷ்யூ வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து இந்தியா ஏன் பிரிக்ஸ்லேருந்து பிரிஞ்சாங்க அப்படின்னு கேட்கும்போது ஈரானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஆனால் ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நம்ம இந்தியா போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் இருக்கலாம் வெளியே வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா வந்து என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் அதுக்கு திரும்பி ஈரான் அடிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ரஷ்யாவும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.